கவின் டீலர்ஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்தது பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டில் ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் ஒரு ஷோரூம் சேலுக்காக நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம். நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. ஜிஎஸ்டி ரோடு. இது ஜிஎஸ்டி ரோடு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மாருதி ஷோரூம் இருக்குது. நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனு. போயிட்டு அந்த ஜங்ஷன் போனீங்கன்னா டைரெக்டாகவே அப்படியே சென்னை டு திருச்சி ரோடு வந்துடும். இது வந்து செங்கல்பட்டு ஊர் உள்ள போகிறதுக்கான ரோடு. நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் ஷோரூமோட லேண்டு வித் ஷோரூமோட ஒரு ப்ராப்பர்ட்டி சேலுக்காக நம்ம பார்க்க வந்திருக்கோம். ப்ரைம் லொக்கேஷனில் இந்த ராயல் என்ஃபீல்டு ஷோரூம் தான் நம்ம சேலுக்காக பார்க்க வந்திருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம கம்பெனிக்காக எக்ஸ்க்ளூசிவ் மார்க்கெட்டிங் கொடுத்துருக்காங்க. அதனால் டைரெக்டாக நீங்கள் வந்து எங்களே கான்டாக்ட் பண்ணலாம். செல்லரை யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். டைரெக்டாக நீங்கள் எங்ககிட்டே கான்டாக்ட் பண்ணி நாங்களே உங்களுக்கு சைட் விசிட் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். வந்து பார்க்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டி தான். இந்த ப்ராப்பர்ட்டியை உள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி ட்ரோன் வியூ பார்க்கலாம். ட்ரோன் வியூ எப்படி இருக்குது, சரௌண்டிங் பேக் சைடில் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சூஸ் பண்ணலாம். உள்ளே போயிட்டு நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. என்ட்ரன்ஸ் கார் பார்க்கிங் அண்ட் பைக் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. நல்ல ஹைட் ஏற்றி தான் இந்த ஷோரூமே கட்டிருக்காங்க. நல்ல ஹைட் ஏற்றி தான் ஷோரூம் கட்டிருக்காங்க. நம்ம உள்ளே போய்ட்டு அப்படியே சைடில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஷோரூம் பார்த்துருவோம், அதுக்கப்புறம் சர்வீஸ் ஏரியா, குடோன் எல்லாமே பார்க்கலாம். இது கீழே அண்டர் கிரவுண்டில் வெஹிக்கிளுக்கான இடம் கொடுத்துருக்கேன். அந்த டோர் திறந்தால் உள்ளே போகலாம்.
நான் உள்ளே வந்து காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஷோரூம் உள்ளே போயிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு. நல்லா ஹைட் ஏற்றி உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸில் பைக் வந்து மேலே ஏறுற மாதிரியே பண்ணியிருக்காங்க. இது வந்து பைக் மேலே இருந்து ஏற்றிட்டு போகலாம் ஷோரூம் உள்ள. அங்கேருந்து டெலிவரி எடுக்கும்போது மேலே இருந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி தான் பண்ணுவாங்க. வெஹிக்கிள் மேலே ஏற்றி இறக்கலாம். அந்தளவுக்கு அழகாக வந்து ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் ஏதாவது ஆஃபர் போடுறீங்க அப்படின்னா அங்கே வந்து வெஹிக்கிள் வந்து ஸ்டேஜ் பண்ணி நிறுத்துறதுக்கு அழகாக ஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க. 2 ஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிள் ஆஃபர் வரும்போது, நியூ வெஹிக்கிள் வரும்போது நீங்கள் காமிக்கிறதுக்காக வெளியில் 2 ஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸில் செக்யூரிட்டிக்கான கேபின் இருக்குது. நாம் இப்போ மேலே போகலாம். மேலே வந்து ஷோரூம் ஸ்பேஸ் ஸ்டார்ட் ஆகுது. கிட்டத்தட்ட இதோட ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 52 அடி ஃப்ரண்டேஜ், 52 ஃபீட் ஃப்ரண்டேஜ். லென்த் வந்து 100 வரும். கிட்டத்தட்ட வந்து 37 ஃபீட் வந்து ஷோரூமுக்கு ஃப்ரண்டேஜ் கொடுத்துருக்காங்க. உள்ளே நம்ம போகலாம். உள்ளே நம்ம வந்தாச்சு. இதுதான் ஷோரூம். ரொம்ப அழகாக இந்த இன்டீரியர்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நைட் வியூ ரொம்ப அழகாக இருக்கும் நைட்டில் பார்க்குறதுக்கு. ஷோரூமோட உள்ள இன்டீரியர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் ஸ்பேரு, அதுக்கப்புறம் வெஹிக்கிள் உள்ளே இருக்கிற மெட்டீரியல் மட்டுமே பார்த்தீங்கன்னா 1.25 crore இருக்குது. 1.25 crore மெட்டீரியல் அண்டு ஸ்பேரு, வெஹிக்கிள் எல்லாமே வச்சுருக்காங்க. அதையும் சேர்த்து தான் கொடுக்குறாங்க. ஆல்ரெடி நீங்கள் ராயல் என்ஃபீல்டு ஷோரூமே நான் வச்சுருக்கேன், எனக்கு ஒரு பிரான்ச்சுக்காக நான் இதை எக்ஸ்பெண்ட் பண்ணுறேன், நான் எடுத்துக்கிறேன்னா தரமாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அப்படியே நீங்கள் எடுத்து ரன் பண்ணலாம். நேம் மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் ரன் பண்ணலாம். நல்லா கஸ்டமர்ஸ் வந்தால் உட்காந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கும் இங்கே ரிசப்ஷன் டேபிளும் இருக்குது. நல்லா அழகாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஷோரூம் ஃபுல்லாக பார்த்தாச்சு. நம்ம இப்போ உள்ளே போகலாம். பேக்கில் என்ன இருக்குது, ஷோரூமுக்கு பின்னாடி என்ன இருக்குது, உள்ளே என்ன இருக்குது நம்ம பார்த்துடலாம். உள்ளே போயிட்டு பார்க்கலாம். நம்ம இப்போ ஷோரூமுக்கு அப்படியே உள்ளே போகிறோம். இது வந்து ஷோரூம் நம்ம இங்கே தான் நின்று எடுத்துருந்தோம். அப்படியே உள்ளே வரோம். உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே டஸ்ட் சேஞ்சிங் ரூம் கொடுத்துருக்காங்க. சேஞ்சிங் ரூம் இருக்குது. இது வந்து டஸ்ட் சேஞ்சிங்காக ஃபுல்லாக கிளாஸஸ் இருக்குது. ஃபுல் கிளாஸ் ரூமு, டஸ்ட் சேஞ்சிங் ரூம் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து ஸ்பேர் வச்சுருக்காங்க உள்ளே. இது வந்து ஸ்பேருக்கான ஒரு ரூம், பெரிய ரூமு. இது வந்து ஆஃபீஸ் ரூம், பேக் ஆஃபீஸ். உள்ளே வந்து ஆஃபீஸ் ரிலேட்டடாக ஒர்க் இருக்குது. இது ஒரு ரூமு, ஃபுல் ஏர் கண்டிஷனடு. ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் வந்து உள்ளே ஒர்க் பண்ணுறதுக்கு இருக்குது. இங்கே வந்துட்டு கான்ஃபரன்ஸ், ஏதாவது ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க அப்படின்னா இது வந்து அவங்களுக்கான ரூமு. உள்ளே வந்து டீ, காஃபி, டிஃபன் எதாவது பண்ணணும் அப்படின்னா சின்னதாக ஒரு கிச்சன், காஃபி அண்ட் அதர் திங்ஸ்க்காக ஒரு சின்ன கிச்சன். இது வந்து கான்ஃபரன்ஸ், ஏதோ ஒரு சின்ன மீட்டிங் டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா அந்த டேபிள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கான்ஃபரன்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வந்து கேன்டீன் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸு, உள்ள ஆஃபீஸ் ரூம். இது வந்து ரெஸ்ட் ரூம், சின்னதாக வந்து ஒரு ரெஸ்ட் ரூமு. அப்படி நம்ம உள்ளே போகலாம். பின்னாடி வந்தீங்கன்னா மாடி மேலேயும் போகலாம். நான் மாடியில் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம கீழே பார்த்துட்டு வந்துடலாம். முதல்ல அண்டர் கிரவுண்ட் பார்த்துடலாம். இங்கே தான் உங்களுக்கு வந்து வெஹிக்கிள் வரும். வெஹிக்கிள் வந்து இறக்கிறதுக்கு தான் வண்டி இந்த இது வச்சுருக்காங்க. செட்டப்பு ஃபுல்லாக அழகாக ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லாஸ்ட் வரைக்குமே வெஹிக்கிள் வந்து எடுத்துகிட்டு போகலாம். கீழே நம்ம இப்போ பார்க்கலாம். கீழே இந்த அண்டர் கிரவுண்டு போகிறதுக்கு முன்னாடி இது வந்து கீழே இருக்கிற ஸ்டாஃபுங்களுக்கு, சர்வீஸ் ஸ்டாஃபுங்களுக்கு கேன்டீன். இங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்காக தனியாக ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது அண்டர் கிரவுண்டில் வந்துட்டு வெஹிக்கிள் வந்து பார்க் பண்ணி வைக்கிறதுக்கு இங்கே இடம் கொடுத்துருக்காங்க.
வெஹிக்கிள் பார்க் பண்ணுறதுக்கு கீழே நான் காமிச்சிங்கன்னா அந்த டோர் திறந்துட்டு நீங்கள் உள்ளே வந்துக்கலாம். 54 கிலோவாட்டு சோலார் கனெக்ஷன்ஸ் இருக்குது, இபி இருக்குது. இது வந்து ஒரு ஸ்பேர் ரூமு, கியர் ஸ்பேர் ரூமு. அதுக்கப்புறம் இதுவும் வந்து ஸ்பேர் ரூம். ஸ்பேர்ஸ்லாம் உள்ளே இருக்குது. நான் சொன்னேன் வேல்யூவோட ஸ்பேர்ஸ் இருக்குன்ட்டு. அது இது குடோன்ஸ் கீழே ஃபுல்லாக. அப்படியே நம்ம மேலே போகலாம். இது வந்து சர்வீஸ் ஏரியா. அப்படியே வண்டி இங்கேருந்து சர்வீஸ் விட்டு அப்படி மேலே எடுத்துகிட்டு வருவாங்க. எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஸ்பேர் குடோனுக்கு போகிறதுக்கான வழி உள்ளே பார்க்கலாம். இது வந்து சர்வீஸ் ஏரியா, சர்வீஸுக்கான ஏரியா. உள்ளே வந்தாச்சு. இதில் வந்து வெஹிக்கிள்லாம் சர்வீஸ்க்காக இப்போ இருக்குது, ரெடியாக வேலைகள் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து வெயிட்டிங் ஏரியா. இப்போ கஸ்டமர்ஸ் யாராவது வந்தாங்கன்னா வெயிட் பண்ணுறதுக்கான வெயிட்டிங் ஏரியா ப்ளஸ் பில்லிங். கஸ்டமர் வந்து வெயிட் பண்ணுறதுக்காக லாங் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து உள்ளவே அட்டாச்சு ரெஸ்ட் ரூமும் இருக்குது. அட்டாச்சு ரெஸ்ட் ரூமும் இருக்குது. ஃபுல்லி ஏர் கண்டிஷனர். அப்படியே அவங்களோட வெஹிக்கிள் என்ன வேலை நடந்துட்டு இங்கே பார்த்துக்கலாம். இது அக்கௌண்ட்ஸ்க்கான ரூமு. இது வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் உள்ளே இருக்குது, ஸ்பேருக்கான ரூமு. உள்ளே வந்து சர்வீஸ் ஏரியா. இப்போ வெஹிக்கிள்லாம் சர்வீஸ் போயிட்டுருக்கு. ஒன்று 2 3 4 5 6 கிட்டத்தட்ட 6 சர்வீஸ் இது இந்த லைனில் இருக்குது. சர்வீஸ் பே 6 பே, மொத்தமாக 6 பே கொடுத்துருக்காங்க. அங்கே 2 பே இருக்குது. மொத்தம் 9 பே வருது. 7 அதில் 7 8 9 மொத்தம் 9 பே இருக்குது. எல்லாம் ப்ராப்பராக போதுமான அளவுக்கு ஸ்பேஸ் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அட்டன் டைமில் வந்து 9 வெஹிக்கிள் வந்து சர்வீஸ் பண்ணலாம். உள்ளே வாட்டர் சர்வீஸ்க்கான வாஷிங் ஏரியா இருக்குது. இது வாஷிங் ஏரியா, பின்னாடி வாஷிங் ஏரியா. இங்கேயும் ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. வாஷிங் ஏரியாவுக்கு பின்னாடியும் ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. இது நீங்கள் இந்த ஷட்டரை ஓப்பன் பண்ணி நீங்கள் உள்ள வெஹிக்கிள் வரலாம். ஜென்செட் பின் பக்கம் ஜென்செட் இருக்குது. ஆக்சிடென்ட் ஆன வெஹிக்கிள், இன்சூரன்ஸுக்கு வர வெஹிக்கிள்லாம் இங்கே வந்து ஸ்டாக் பண்ணி வைக்கிறாங்க. இந்த காம்பவுண்டுக்கு பின்னாடி தான் ட்ராக் வரும் உங்களுக்கு. பின்னாடி வேஸ்ட் மெட்டீரியல் போடுறதுக்கெலாம் கொஞ்சம் இடம் கொடுத்துருக்காங்க. ஆயில் ஸ்டோரேஜ், வேஸ்ட் ஆயில் ஸ்டோரேஜுக்கெலாம் இடம் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ மாடி மேலே போகலாம். மாடி மேலே என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நல்ல ஸ்பேஸு, ஃபுல்லி காம்பவுண்ட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. ஃபுல்லி காம்பவுண்டட். நல்லா இந்த பக்கமும் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த லைனில் வெஹிக்கிள் கிட்டத்தட்ட ஒரு 20-30 வெஹிக்கிள் எடுத்துலாம். நீங்கள் ரொம்ப அதிகமாக வெஹிக்கிள் வந்துடுச்சு அப்படின்னா புதுசாக ஸ்டாக்குக்கு இறக்குற வெஹிக்கிள்லாம் அங்கே நிறுத்துவாங்க. நீட்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படியே இப்போ வந்து மேலே போகலாம். மேலே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது மாடிக்கு போகிறதுக்கான வழி. நம்ம இந்த வழியாக தான் குடோனுக்கு போகணும். இப்போ நம்ம அப்படியே மேலே ஏறி ஆஃபீஸ் ரூமும் போகலாம். இதுக்கு மேலே போனீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் மேலே போய் பார்க்கலாம். அப்படின்னு இதுக்கு மேலே ஒரு ஃப்ளோர் இருக்குது, பார்த்துடலாம். இங்கே ஒரு பெரிய டெரஸ் இருக்குது, ஓப்பன் டெரஸ். சப்போஸ் நீங்கள் வாங்குகிற இது யாருக்காவது நீங்கள் மேலே பில்ட் பண்ணி கூட வேறு ஷோரூமுக்கு கொடுக்கலாம். அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. அதுவும் சோலாருக்காக பேனல் போட்டிருக்காங்க. மேலே சோலார் பேனல் வைக்கல இன்னும். இது ஒரு ரூம். இங்கே ஸ்டாஃபுங்க தங்குறதுக்கு ஒரு ரூம் இருக்குது. வேலை செய்கிறவங்க இங்கே நீங்கள் தங்க வச்சுக்கலாம். இது சின்னதாக ஒரு ஸ்பேர்லாம் போடுறது ரூம் வச்சுருக்காங்க. வேஸ்ட்டு போடுறதுக்காக அன்யூஸ்டு மெட்டீரியல் அங்கே டம்ப் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு மேலே போகலாம். ஃபுல்லி சிசிடிவி கேமரா கொடுத்துருக்காங்க. மேலே வந்தாச்சு. இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா 54 கிலோவாட்டு சோலார். நீங்கள் ட்ரோன் வியூவில் பார்த்துருப்பீங்க.
54 கிலோவாட் ட்ரோன் ஷாட்டே நல்லா தெரியும் சோலார் இருக்கிறது. 54 கிலோவாட் சோலார் பேனல்ஸ் இருக்குது. அதே உங்களுக்கு வந்து இபி பில் நிறையா சேவ் பண்ணி கொடுக்கும். நல்ல வந்து ஒரு ப்ரைம் லொக்கேஷன் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி, நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. பக்கத்துலேயே பஜாஜ் ஷோரூமு, மாருதி ஷோரூமு, 2-3 கல்யாண மண்டபம், பேட்ரி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் ஷோரூமு எல்லாமே இருக்குது. ஹோண்டா ஷோரூம், இந்த லைனில் தான் எல்லா ஷோரூமுமே இருக்குது. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, ப்ரைம் லொக்கேஷன் இருக்கக்கூடிய ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி. டோட்டலாக காஸ்ட் எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஷோரூம் எனக்கு வேண்டாம், பில்டிங் காஸ்ட்டு லேண்டு காஸ்ட் மட்டும் எனக்கு வேணும், லேண்டோட வேணும் அப்படின்னா 12.75 crore, 12,75 லட்ச ரூபா. இல்லை நான் இருக்குது ஆஸ் இட் இஸ் கண்டிஷன், நான் அப்படியே எடுத்துக்கிறேன், என்ன மெட்டீரியல் உள்ளே இருக்கோ, என்ன வெஹிக்கிள் இருக்கோ. இப்போ மெட்டீரியல் காஸ்ட் அண்ட் வெஹிக்கிள் இன்டீரியர் இதெல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.25 crore வச்சுருக்காங்க. அப்போ டோட்டலாக ஆஸ் இட் இஸ் கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட காஸ்ட்டு 14 crore, ஸ்லைட்லி நெகோஷியபிள். தேவைப்படுறேன் வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோட சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புறேன். இது மாதிரி உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேலுக்கோ இல்லை ரெண்ட்டுக்கோ எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள். நாங்கள் சேலாக ரெண்டல் பண்ணி தரோம். தேங்க்யூ. வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. என்ஆர்ஐ வாட்ஸ்அப்பில் இருக்கவங்க என்ஆர்ஐ மெம்பர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். தனியாக குரூப் இருக்குது. இல்லை நான் வந்து ஒரு விஐபி, என் நம்பர் யாருக்கும் தெரிய வேணாம் அப்படின்னா வாட்ஸ்அப் சேனல் இருக்குது. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போகிற ப்ராப்பர்ட்டி மெசேஜ் உங்களுக்கு போய் ரீச் ஆகும். ப்ளஸ் உங்களோட மெசேஜ், உங்களோட நம்பர் எதுவும் யாருக்கும் ரீச் ஆகாது. தேங்க்யூ.